வணக்கம். இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோல பிபிஓனா என்ன, பிபிஓ எங்கிருந்து எடுக்கணும், இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் பிபிஓ இருந்தாச்சு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ கொண்டு வரதுக்கான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு டேட்லயுமே ஸ்பார்க்ஸ்ல எப்படி நம்மளோட பிபிஓ டவுன்லோட் பண்ணணும், பென்ஷன் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. ஸோ அவங்களுக்காகலாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ கொண்டு வரோம். ஸோ யாருக்கெல்லாம் ஸ்பார்க்ஸ் பிபிஓல கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எனக்கு சரியா விளங்கல, என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாம இருக்கு அப்படின்றவங்க இந்த வீடியோ கண்டினியூா வாட்ச் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க. அதே போல சேனல்ல இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிபிஓ பாத்தீங்கன்னாக்கா முதல்ல இபிபிஓ இருந்தாச்சு. ஸ்பார்க்ஸ்க்கு முன்னாடி யாரெல்லாம் பென்ஷன் வந்தீங்களோ உங்களுக்கு இந்த மாதிரி பிபிஓ கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னாக்கா பேப்பரா இருந்தாச்சு. இது சிபிபிசி மூலியமாவோ இல்ல டிபிடிஓ மூலியமாவோ உங்களுக்கு இந்த மாதிரி பிபிஓ கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் உங்களோட ஒரிஜினல் பிபிஓவா இருந்திருக்கும். யாரெல்லாம் ஸ்பார்க்ஸ் மைக்ரேஷனுக்கு அப்புறம் வந்தீங்களோ உங்களுக்கு டிஜிட்டலா பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அது பிபிஓ பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிபிஓலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா இருக்கு. இதுல ஒரிஜினல் பிபிஓ இருக்கு, நெக்ஸ்ட் குறைஞ்ச பிபிஓ இருக்கு. யாரெல்லாம் ஸ்பார்க்ஸ் மைக்ரேஷனுக்கு முன்னாடி வந்த பென்ஷனருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பிபிஓ நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது இபிபிஓ நம்பர் ஒன்னு இருக்கும், அதே போல ஸ்பார்க்ஸ் பிபிஓ நம்பரும் இருக்கும். ஸோ அது எப்படியெல்லாம் இருக்கு, ஸ்பார்க்ஸ் பிபிஓல என்ன மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா நம்ம ரெண்டு பிபிஓமே பார்க்கலாம். அதாவது ஸ்பார்க்ஸ் மைக்ரேஷனுக்கு முன்னாடி வந்த பென்ஷனுக்கும் சரி, ஸ்பார்க்ஸ்லயே டைரக்டா பென்ஷன் வந்துடும் சரி, எப்படி அவங்களோட பிபிஓ இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா ஸ்பார்க்ஸ் மைக்ரேஷனுக்கு அப்புறம் டைரக்டா பென்ஷன் வந்தவங்களுக்கு. ஸோ இதுல அவங்களோட பிபிஓ நம்பர் பாத்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு பிபிஓ நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் ஸ்பார்க்ஸ் மைக்ரேஷன் முன்னாடி வந்தாங்களோ அவங்களுக்கு இபிபிஓ நம்பர்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு பிபிஓ நம்பர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிபிஓ நம்பர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பார்க்ஸ் பிபிஓ நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரெண்டு பிபிஓ நம்பர் இருக்கும். அதே போல ஸ்பார்க்ஸ் மைக்ரேஷனுக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு ஒரிஜினல் பிபிஓல பாத்தீங்கன்னாக்கா இந்த குறைஞ்ச டீடைல்ஸ் இருக்காது. முதல்ல பிபிஓ நம்பர் இருக்கு, நெக்ஸ்ட் சர்வீஸ் டீடைல்ஸ்ல அவங்க எங்க சர்வீஸ் பண்ணாங்க, அவங்களோட ஆர்மி நம்பர், ரேங்க், நேமு, குரூப்பு, அதே போல அவங்களோட ரெக்கார்ட் ஆஃபீஸ் என்ன, நெட் குவாலிஃபைங் சர்வீஸ் என்ன, இந்த மாதிரி அவங்களோட சர்வீஸ் டீடைல்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். இது யார் சர்வீஸ் பண்ணாங்களோ அவங்களோட டீடைல்ஸ் சர்வீஸ் டீடைல்ஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் பர்சனல் டீடைல்ஸ்ல அவங்களோட டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், அட்ரஸ், அவங்க கம்யூனிகேஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா அதோட பர்சன்டேஜ், பேன் கார்டு, இமெயில் ஐடி, இந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பர்சனல் டீடைல்ஸ்ல யார் சர்வீஸ் பண்ணாங்களோ அவங்களோட டீடைல்ஸ் தான் இங்க இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா இங்க பே லெவல் கொடுத்துருக்காங்க. இந்த பே லெவல்ல 2016க்கு முன்னாடி வந்தவங்களுக்கும் 2016க்கு அப்புறம் வந்தவங்களுக்கும் பாத்தீங்கன்னாக்கா இங்க ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதுல இது 2016க்கு அப்புறம் ஸ்பார்க்ஸ் மைக்ரேஷனுக்கு அப்புறம் வந்த பென்ஷனருக்கு அவங்களோட பே லெவல் கொடுத்துருக்காங்க, மிலிட்ரி சர்வீஸ் பே கொடுத்துருக்காங்க, கிளாசிபிகேஷன் அலோன்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆவரேஜா அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது லாஸ்ட் 10 மாசத்துல எவ்வளவு பென்ஷன் அமௌண்ட் வாங்கினாங்களோ அந்த அமௌண்ட் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பே மெட்ரிக்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் எக்ஸ் குரூப்ல இருக்காங்களோ அவங்களுக்கு எக்ஸ் குரூப்போட அமௌண்ட்டை கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் எமோல்மெண்ட் ட்ரா என்னவோ அது இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு வரும்போது என்ன டிஎன்எஸ் அலோன்ஸ் இருந்துச்சோ அது இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்பௌஸ் டீடைல்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ யார் நெக்ஸ்ட் அவங்களோட என்ஓகேவோ அவங்களோட டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நேம், டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், பேன் நம்பர், இமெயில் ஐடி. இது ஸ்பௌஸ் டீடைல்ஸ்ல இங்க மனைவியோட பேர் இருக்குனாக்கா அவங்க நெக்ஸ்ட் ஃபேமிலி பென்ஷன் வாங்க போறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிக்க. அடுத்து ஃபேமிலி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க நேம் ஆஃப் டிபெண்டன்ட் கொடுத்துருக்காங்க, ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க, மெரிட்டியஸ் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா, யாரெல்லாம் அன்மேரிட் டாட்டராவோ இல்ல விடோ டாட்டராவோ டிவோர்ஸ் டாட்டராவோ இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல இந்த மெரிட்டியஸ் ஸ்டேட்டஸ்ல அங்க மகளுக்கு நேரா மென்ஷன் பண்ணி வரணும். அதே போல அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்துருக்காங்க. பிசிக்கலி ஹேண்டிகேப்டா இருந்தாக்கா இங்க எஸ்ன்னு சொல்லிட்டு வரணும். அவங்க யாரு மென்டலி சேலண்டா இருக்காங்களோ அவங்களுக்கு எஸ்ன்னு சொல்லிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி டிசபிலிட்டியா இருந்தாக்கா அவங்களுக்கு இங்க ஃபேமிலி டீடைல்ஸ் காலத்துல எஸ்ஸா வரணும். அப்படி இல்லைன்ற பட்சத்துல என்னன்னு சொல்லிட்டு நோன்னு தான் இருக்கும்.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து பென்ஷன் வாங்குறாங்களோ அவங்களோட டீடைல்ஸ் வந்து இருக்கும் கரண்ட் பெனிஃபிஷியரி டீடைல்ஸ்ல. ஸோ இங்க வந்து ஃபேமிலி பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட பேர் போட்டு இங்க வந்து வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா பென்ஷனர் நேம், யார் பென்ஷன் வாங்குறாங்களோ அவங்களோட நேம், எந்த பேங்க்ல வந்து வாங்குறாங்க, பேங்கோட அட்ரஸ், ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர். நெக்ஸ்ட் கரண்ட் பெனிஃபிஷியரி என்டெயில்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா சர்வீஸ் பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க ஃபேமிலி பென்ஷனா இருந்தாக்கா ஃபேமிலி பென்ஷன் வாங்குறவங்களுக்கு இங்க வந்து டைப் ஆஃப் பென்ஷன்ல ஃபேமிலி பென்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரிஜினல் பிபிஓல வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க லம்சம் என்டெயில்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது கிராஜுவிட்டி வந்து எவ்வளவு கொடுத்தாங்க, அதுக்கோட இசிஹெச்எஸ்க்கு வந்து எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் ஆயிடுச்சு, அதெல்லாம் கழிச்சுட்டு எவ்வளவு வந்து அவங்களுக்கு லம்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ஒரிஜினல் பிபிஓல வந்து கொடுப்பாங்க. இதுவே நீங்க வந்து குறைஞ்செண்ணம் பிபிஓல வந்து பாக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த லம்சம் என்டெயில்மெண்ட் லம்சமோட டீடைல்ஸ் வந்து இருக்காது. அவங்க இன்னைக்கு டேட்ல வந்து எவ்வளவு பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்றத பத்தியும், அதே போல எப்பல இருந்து இப்ப பென்ஷன் லாஸ்ட் வந்து எப்ப பென்ஷன் ரிவிஷன் ஆச்சோ அந்த டேட்ல இருந்து மென்ஷன் பண்ணி வந்து கொடுப்பாங்க. அதே போல நீங்க எதனா டீடைல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னாக்கா இங்க குறைஞ்செண்ணம் டீடைல்ஸ் போட்டு ஓல்டு வேல்யூ என்னவா இருந்துச்சு, நியூ வேல்யூவா வந்து என்னவா மாத்திருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் வந்து இந்த ஸ்பார்க்ஸ் பிபிஓல வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து பிபிஓ. இங்க 2016க்கு முன்னாடி வந்தவங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸோ இங்க பே டீடைல்ஸ் வந்து ரெண்டு விதமா இருக்கும். ஒன்று வந்து 2016க்கு முன்னாடி வந்தவங்களுக்கும் அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கும். இங்க பே டீடைல்ஸ்ல யாரெல்லாம் 2016க்கு முன்னாடி வந்தாங்களோ அவங்களுக்கு வந்து நோஷனல் பே டீடைல்ஸ் as on 1 ஜனவரி 2016 சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த 1 ஜனவரி 2016 7வது பே கமிஷனுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு 1 ஜனவரி 2016 வந்து எப்படி கால்குலேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நோஷனல் பே டீடைல்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பத்தி நம்ம ஏற்கனவே வந்து வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த நோஷனல் பே டீடைல்ஸ் வந்து என்னென்ன, எப்படி பென்ஷன் வந்து எப்படி கால்குலேஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு மறுபடியும் வேணும் அப்படின்னாக்கா நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க இந்த நோஷனல் பே டீடைல்ஸ்னா என்ன, இது எப்படி வந்து கால்குலேட் பண்ணிருக்காங்க, இன்னைக்கு வர சேம் லென்த் ஆஃப் சர்வீஸ்ல சேம் ரேங்க்ல இருக்கிற ரெண்டு பென்ஷனுக்கும், அதாவது பழைய பென்ஷன் இருக்கும், இன்னைக்கு டேட்ல வர பென்ஷன் இருக்கும், எப்படி ஒரே மாதிரியான பென்ஷன் கிடைக்குது, எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்றது இந்த நோஷனல் பே டீடைல்ஸ் மூலமா தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அது டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க, கண்டிப்பா அதுக்கான வீடியோ வந்து நம்ம கொண்டு வரலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பிபிஓனா என்ன, அந்த பிபிஓல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். இந்த ஸ்பார்க்ஸ் பிபிஓ வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா முதல்ல நீங்க ஸ்பார்க்ஸ் வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணும்போது உங்களுக்கு ஓடிபி வந்து வரும். ஓடிபி போட்டு நீங்க லாகின் பண்ண பிறகு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ன்ற அந்த செக்ஷனுக்குள்ள போனீங்கன்னாக்க உங்களுக்கு பென்ஷன் ஸ்லிப் இருக்கும். ஸோ இங்க வந்து எந்த மாசத்துக்கான பென்ஷன் ஸ்லிப் வேணுமோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணி அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிபிஓ இருக்கும். யாரெல்லாம் ஸ்பார்க்ஸ் மைக்ரேஷன்ல வந்தீங்களோ உங்களுக்கு வந்து அங்க வந்து ஒரிஜினல் பிபிஓ வந்து கிடைக்கும் பிபிஓ இடத்துல. நெக்ஸ்ட் குறைஞ்செண்ணம் பிபிஓல வந்து எப்பெல்லாம் சேஞ்ச் ஆச்சோ அங்க வந்து கிடைக்கும். இங்க வந்து 2000 முன்னாடி வந்த பென்ஷனருக்குமே இந்த குறைஞ்செண்ணம் பிபிஓல தான் உங்களுக்கு வந்து பிபிஓ வந்து கிடைக்குமே தவிர இந்த பிபிஓ செக்ஷன்ல வந்து உங்களுக்கு பிபிஓ வந்து கிடைக்காது. ஸோ எல்லாரும் குறைஞ்செண்ண பிபிஓ அப்படின்ற செக்ஷன்ல உங்களோட பிபிஓ வந்து எடுத்துங்க யாரெல்லாம் ஸ்பார்க்ஸ் மைக்ரேஷனுக்கு முன்னாடி வந்த பென்ஷனர். ஸோ ஸ்பார்க்ஸ்லயே நீங்க டைரக்டா வரும்போது பென்ஷன் வந்து வாங்கியாச்சு, ஒரிஜினல் பிபிஓ நம்ம இதுக்கு முன்னாடி காட்டின மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னாக்கா அந்த பிபிஓ வேணும் அப்படின்றவங்க இங்க பிபிஓ செக்ஷன்ல வந்து நீங்க எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஃபார்ம் செக்ஷன் இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம வந்து மெயினா எங்க பென்ஷன் ஸ்லிப்பும் பிபிஓவையும் நீங்க இங்க இருந்தா டவுன்லோட் பண்ணணும். ஸோ இது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆயிடும். ஸோ அதை வந்து நீங்க இந்த மாதிரி டவுன்லோட் பண்ண பிபிஓ லாஸ்டா உங்களுக்கு வந்து குறைஞ்செண்ணம் டீடைல்ஸ் எது வந்து சேஞ்ச் ஆயிட்டு எல்லாமே அப்டேட் ஆகிருக்கும். அந்த பிபிஓ நீங்க எங்கேயாவது சப்மிட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல அது வந்து நீங்க கொடுத்து உங்களோட என்ன வேலைக்காக பிபிஓ கொடுக்குறீங்களோ அதை வந்து நீங்க பூர்த்தி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ மூலியமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க. அதே போல சேனலுக்கு பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. கேஎஸ்பி போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் கேஎஸ்பியில் வந்து அப்ளை பண்ணணுமோ நீங்க நம்மளோட சேனலை கான்டாக்ட் பண்ணியும் அது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.